எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் 5வது சம் 6வது சம் டேலியில் பயணிவேல் புக்கிலேருந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், 1 2 3 4 போட்டாச்சு. 5வது சம் ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ். கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் அண்டர் அப்ராப்ரியேட் குரூப் அண்ட் ஷோ த ட்ரையல் பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன் த கம்பெனி ஆஃப் ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா? ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ் சம் இருக்குது, இதை போடலாம். டேலியில் வந்து பாருங்கள், இதை வந்து இயர் ஒன்றும் கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு போட்டு ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் 24-25 போடுங்க. ஆனந்தா பிளாஸ்டிக்ஸு அட்ரஸ் வந்து நம்ம வீட்டு அட்ரஸ் தான், எந்த கம்பெனியாக இருந்தாலும் நம்ம வீட்டு அட்ரஸ் தான். பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட், சேட்பட், சென்னை 6,31,000, தமிழ்நாடு 04428361563 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஃபினான்ஷியல் இயர் 1/4/24. என்டர் 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 சேவ். மெயின்டைன் பில் பை பில் வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம், கண்ட்ரோல் ஏ குயிக்கா. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷு. எடுத்த உடனே கேஷ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த சம்மில் கேஷ் இருக்கா? கேஷ் இல்லை. ரைட், ஓகே. ஸோ கேஷ் இல்லை. கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம் 1 by 1 போடும். இப்போ ரா மெட்டீரியல் கம்ஸ் அண்டர் பர்ச்சேஸ். ரா மெட்டீரியல் ஓகேவா, கம்ஸ் அண்டர் பர்ச்சேஸ் கீழே போடுவோம். 1,30,962 டெபிட். ப்ராசஸிங் சார்ஜஸ், ப்ராசஸிங் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,735. salary under indirect expenses 84,500. wages under indirect expenses இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்லேயே போட்டுக்க வேண்டாம். 65,595. எலக்ட்ரிசிட்டி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 35,408. சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் 4,66,361. டெலிஃபோன் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ், டெலிஃபோன் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் 10,257. ஸ்டேஷ்னரி அண்டர் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 6,552. ட்ராவலிங் அண்டு கன்வெயன்ஸ், ட்ராவலிங் அண்டு கன்வெயன்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 14,261. ரெண்ட் ரிசீவ்டு அண்டர் இன்டைரக்ட் இன்கம், ரெண்ட் ரிசீவ்டு அண்டர் இன்டைரக்ட் இன்கம் 4,140. postage under indirect expenses, postage under indirect expenses 1,592. petrol under indirect expenses, petrol under indirect expenses 13,039. drawings under capital account, drawings under capital account 10,000. suspense, சஸ்பென்ஸ் வந்து எந்த பக்கம் தெரியல, சும்மா போட்டு வைப்போம். சஸ்பென்ஸ் அண்டர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு எந்த பக்கம் தெரியல 77,600. கிரெடிட் சைடு போடுவோம். இன் ஜென்ரல் பார்த்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் போங்க. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. 1,75,200 டிவைடட் பை 2 போடுங்க. 87,600. 87ல் 77,600 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அது டெபிட் பேலன்ஸ் நாட் கிரெடிட் பேலன்ஸு. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் வந்து 20,000 வருது டிஃப்ரென்ஸு. 10,000க்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். ட்ராயிங்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் தான். சாரி, ட்ராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் கிடையாது, டெபிட் பேலன்ஸ். ட்ராயிங்ஸு டெபிட் பேலன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 97,857. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 97,857. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை. ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ்லேருந்து இருக்கிற ஒவ்வொரு சம்மும் டேலி ஆகணும். இது ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ். இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆனந்தா பிளாஸ்டிக்ஸில் கிரியேட் த ஃபாலோயிங் லெஜர் அண்டர் அப்ராப்ரியேட் குரூப், ஷோ த ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போகணும்னா கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் ட்ரையல் பேலன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது ட்ரையல் பேலன்ஸ். இது ட்ரையல் பேலன்ஸ். பேலன்ஸ் ஷீட் வேணும்னா கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட் ஆல்ட் F1. P&L வேணும்னா கேட்வே ஆஃப் டேலி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்ட் F1. சார் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி P&L எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த வியூவை நீ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணலாம், இங்கே சேவ் வியூ அப்படின்னு இருக்கு, எல்லா ரிப்போர்ட்டையும் அப்படி வச்சுக்கலாம். செட் திஸ் டிஃபால்ட் வியூ, ஷோ அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு எல்லா கம்பெனிக்கும் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதே பீரியட் வச்சுக்கலாம். இப்போ போய்ட்டு நீங்கள் P&L பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டு வியூவாக கிடைக்கும் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஆனந்தா பிளாஸ்டிக் சம் ஓவர். ஓகேவா?